1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, பொதுவாக ஒரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, பல சேனல்கள் சொல்லும், பல பத்திரிகைகள் சொல்லும், தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் எப்போதும் போல் தான் இருந்துகிட்ருக்கு, ஆனாலும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த பலன் மாறுபடும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு வரோம். இது ராசிக்கு எத்தனாவது இடத்துல வருதுங்கிறத மட்டும் பார்த்தா போதாது, சனி வர்ற இடம், பார்க்குற இடம், அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வரும் இடங்கள் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்த வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள் அப்படின்னு உங்களோட அணுகுமுறையிலே சொன்னோம்னா முதல் ராசி ரிஷபராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு சனி 11ஆம் இடத்துக்கு வரார். ரிஷபராசிக்கு 9க்கும் 10க்கும் உரியவர் சனி பகவான். 9ங்கிறது 10 ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அப்படிங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் ஒரு பாதகஸ்தானத்துக்கும் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் சனி ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால கண்டிப்பாக சனி 11ஆம் இடத்துல லாப பார்வையாக ராசியை பார்த்து ராசிக்கு ரொம்ப அற்புதங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த சனி இருக்கக்கூடிய மீன ராசிலேயோ சனி பார்வை செய்யக்கூடிய ரிஷபராசி, கன்னிராசி அல்லது தனுசு ராசி, இந்த 3 ராசிகளிலும் சூரியனோ செவ்வாயோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இடம்பெற்றிருந்தால் பெரிய அளவுக்கு நீங்கள் பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதாவது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி, மே மாதத்தில் நடக்கிற குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறதுனால வருவாய் அதிகம் இருக்க செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடன் அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டால் கூட இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா, நீண்ட காலமாக யாருக்கிட்டையாவது நீங்கள் பணம் கடன் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சில நெருக்கடிகள், அதாவது எப்பயாவது ஒரு தடவை வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதுக்கு அடுத்தது குருவோட பார்வை, குரு மிதுன ராசியிலேருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பதால் ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட் அடிக்கிற ராசியில் முதல் ராசியாக கருதப்படுவது ரிஷபராசி. அதனால் இந்த ரிஷபராசி 2025ஆம் ஆண்டு கூடுமான வரை பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட் அடிக்க போகும் ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதையும் சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்ட ஒரு ராசி தான். இந்த துலாம் ராசிக்கு சனி அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி அடுத்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறதுனால பொதுவாக சனி 6ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை சனி 3, 6, 11ஆம் இடத்துக்கு வர்றதே சிறப்பு தானே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நாம் பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால நீண்ட காலமாக அடைக்க முடியாத இருந்த பல கடன்கள் அடைக்கப்படும். அடுத்தது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால், இது வரைக்கும் உடல் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நோய்கள்லேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இது ஒரு அருமையான காலமாக இருக்கும். அதே போல் நிறைய வழக்குகள், அந்த மாதிரி ஏதாவது வம்பு வழக்குகள், நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் அந்த வழக்குகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த சனியோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடம் ரிஷபராசியில் படுறதுனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது திடீர் அவமானங்கள், திடீர் இழப்புகள் இதையெல்லாம் சொல்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடி திடீர்னு வந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். உடல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சிறப்பு, பார்த்தாலும் சிறப்பு. மற்ற கிரகங்களுக்கு இது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத விட சனியை பொறுத்தவரை அது ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது ராசிக்கு 12ஆம் இடம்.
மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து துலாம் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வதால் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஏற்கனவே வந்து நிலுவையில் இருந்தால் அந்த தொகைகள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் போகக்கூடிய பயணங்கள் ஏதாவது தடைப்பட்டிருந்தாலும் அந்த பயணங்களுக்கு போட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த பயணங்களில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நிம்மதியாக தூங்க முடியாமல் உழைப்புலையும் பல்வேறு விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தது இந்த சனியோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சிறு சிறு பயணங்கள் அங்கங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போக முடியாத சூழல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இனிமேல் வெற்றிகரமாக முடியும். அதே போல் இது வரைக்கும் முயற்சி செய்து தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து துலாம் ராசிக்கு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாருனாலே ஓடி போகணுனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருந்த குரு வந்து தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், கொடுத்துருப்பாரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியவும் 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால நிச்சயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க, புது பொலிவு பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குருவோட 9ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு விழுறதுனால கண்டிப்பாக அவங்க பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தியை, அதாவது பிள்ளைகள் நல்லா படிக்கும் அல்லது வேலைக்கு போகும், திருமணம் ஆகும், இந்த மாதிரி பல செய்திகள் துலாம் ராசிக்கு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட் அடிக்க போகிற ராசி அப்படின்னு வந்து கிரக பயிற்சிகள் ரீதியாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரிஷப ராசி, 2வது வந்து துலாம் ராசி, 3வதாக பார்க்கும்போது மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஜாக்பாட் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியிலேருந்து விடுபடுறதே மிகப்பெரிய ஜாக்பாட் தானே. இது வரைக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னே தெரியாமல், எது செய்தாலும் அதை முழுமையாக முடிக்க முடியாமல், என்ன செய்கிறது என்ன போகிறதுங்கிற குழப்பத்திலே தடுமாறிட்டு இருந்த மகர ராசிக்கு அடுத்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகிற சனி இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு நெருக்கடியிலேருந்து விடுவித்து 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால இதுவரைக்கும் அவங்க எடுத்து தோல்வியடைந்த எல்லா முயற்சிகளும் இனி வந்து அவர்களுக்கு கை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் இடத்து சனினாலே முயற்சி சனி தானே, வெற்றி சனி தானே. 3ஆம் இடத்துக்கு சனி வர்றதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தானே, அதுவே அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். அடுத்தது ராசியோட சனியோட 3ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திக்கிறதுனால, ரிஷபம் வந்து மகரத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா, அந்த இடத்த சனி பார்க்குறதுனால பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல பெயர்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பிள்ளைகள் சரியாக படிக்காட்டி நிச்சயமாக நல்லா படிக்கும். படித்ததெல்லாம் மனசில் நிற்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு மனசில் நல்லா பதியுது அப்படின்னு பிள்ளைகள் புரியும், பாராட்டுகளையும் பெற வரும். மகர ராசிக்காரர்கள் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை சந்திப்பாங்க. மனதுக்கு பிடித்த பல நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மகரத்துக்கு வந்து 9ஆம் இடம் வந்து கன்னி, 9ஆம் இடத்துக்கு ஏற்கனவே சனியின் பார்வை கிடைக்கிறதுனால கன்னி வந்து சனிக்கு பகை இல்லை, அதே போல் மகரத்துக்கும் அது பகை இல்லை, 9ஆம் வீடுங்கிறதுனால தந்தை வழியில் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த சொத்து வில்லங்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது நல்ல மாதிரி முடிவுக்கு வரும். தொலைதூர கல்விகளில் ஏதாவது படிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுபோல் வெளிநாட்டு போயிட்டு வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறது இந்த சனி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து மகரத்துக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இவர்களும் பார்த்திங்கன்னா பொதுவாக 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலே தூக்கம் பாதிக்கப்படும். தூக்கம் எப்போது பாதிக்கப்படும்னா, இங்கே வந்து நிற்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட நேரம் இல்லாமல் ஓட போகிறீங்கல்ல, அப்போ தொழிலில் முழு கவனம் செலுத்துறதுனால வேலைக்கு சாப்பிடாதனால வேலைக்கு தூங்க முடியாமல் பணிகளில் வந்து நீங்கள் விறுவிறுப்பாக இருக்க போகிறீங்கிறத எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்து குரு வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கு மகர ராசிக்கு, அடுத்தது 6ஆம் இடத்துக்கு தான் வருது. 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவோட பார்வை வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஏற்கனவே தொழில் ரீதியாக தான் மகர ராசிக்காரர்கள் வந்து ஒரு பிடி கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருந்திருப்பாங்க அந்த 7.5 சனியெல்லாம். அதெல்லாம் தாண்டி தொழில் வாய்ப்புகள் நல்லா அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நெருக்கடிகள்லேருந்து விடுவித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த குரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் எப்போதோ தொலைத்து விட்ட மகிழ்ச்சிகளை எல்லாம் இனி அவங்க தேடி அனுபவிக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு
ரொம்ப நல்ல அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தில் ரிஷப ராசியும், 2ஆம் இடத்துல துலாம் ராசியும், 3ஆம் இடத்துல மகர ராசியும் வருது. அதனால் மற்ற ராசிகள்லாம் கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எடுத்துக்க வேணாம். நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். இது மட்டுமே கிடையாது, அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். சனி இருக்கக்கூடிய மீனராசி, சனி பார்வை செய்யக்கூடிய ரிஷபராசி, கன்னிராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிகளுக்குள் சூரியனோ செவ்வாயோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் அது இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தராதுங்கிறதையும் மனசில் வச்சுட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவாக நான் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.